இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, உமது அருள் பிரசன்னத்தினால் எவ்வளவோ அற்புதங்களை நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த திவ்ய நற்கருணை ஆராதனை வழியாக பல அற்புதங்களை செய்கிறேன். நீர் செய்கிற அற்புத செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், பொன்னும் இல்லை பொருளும் இல்லை, ஆனால் என்னிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கின்றேன், இயேசுவின் பெயரால் எழுந்து நட என்று சொன்னார். உடனடியாக நடக்க முடியாத மனிதன் நடந்தான். அற்புதம் நடந்தது இயேசுவின் பெயரால். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், இதோ எம்மாவுஸ் சீடர்கள் உள்ளம் உடைந்தவர்களாக தங்கள் இடத்திற்கு செல்கிற வேளையிலே இயேசு அவர்களுக்கு தோன்றி அவர்களோடு உரையாடுகிறார். அவரை பற்றிய செய்தியை அவர் அவர்களோடு பேசுகிறார். மாலை நேரம் ஆனதும் போவதைப் போல அவரிடம் சொல்லுகிறார். அவர்களோ, மாலை நேரம் ஆகிவிட்டது, எங்களோடு தங்கும் என்று சொன்னார்கள். அந்த வேளையிலே இயேசு அப்பத்தை பிட்டார். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன. உடனடியாக அவர்கள் இயேசுவை கண்டு கொண்டார்கள். இயேசுவை கண்டு கொண்டவுடனே அவர்கள் எருசலேமிற்கு திரும்பினார்கள். ஆண்டவரை உணர்ந்த அவர்கள் இயேசுவின் அன்பு சீடர்களாக, நற்செய்தியாளர்களாக மாறினார்கள். நாமும் ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவர் கூறுகிற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது பல அற்புதங்கள் நமக்கு நடக்கும். ஆண்டவரே, உம்மை நம்பி வருகிற மக்களை நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லை, எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக, நம் குடும்பத்தின் தேவைகளுக்காக, நம் வாழ்க்கையின் தேவைகளுக்காக ஜெபிப்போம். அவர் நம் உள்ளத்தின் விருப்பங்களை, ஆசைகளை நிறைவேற்றுவார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.